அன்புக்குரியவர்களே, அனைவருமாக இந்த நாளிலே ஆவியின் அபிஷேகத்திற்குள்ளே நம்மை ஆண்டவர் வழி நடத்த காத்து கொண்டிருக்கின்றார். இந்த நேற்றும் இன்றும் இந்த அருமையான வாய்ப்பை எமக்கு தந்த நமது தியான இல்லத்தின் இயக்குனர் தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். இயேசுடைய இரத்தம் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கின்ற ஒரு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களை நமக்கு விளைவிக்கின்றது. ஆகவே எல்லோருமாக எழுந்து நின்று அந்த இரத்தம் நமக்கு விடுதலை கொடுக்கின்ற இரத்தம் என்பதை உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தத்திலே நன்மைகள் உண்டு. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தத்திலே நன்மைகள் உண்டு. இயேசுவின் ரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் வல்லமை பெற்றிடுவார். இயேசுவின் ரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் வல்லமை பெற்றிடுவாய். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. Praise the Lord. Hallelujah. நன்றி இயேசுவே. அன்புக்குரியவர்களே, நாளைக்கு நாமெல்லாம் ஒரு முக்கியமான பெருவிழாவை சிறப்பிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். என்ன விழா நாளைக்கு? ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை சிறப்பிக்க நாளைக்கு இந்த விண்ணேற்பு பெருவிழாவை சிறப்பிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, வேதத்திலே ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு பங்கு சாமியார் பிரசங்கம் வைக்கிறப்ப மக்களை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, மோட்சத்துக்கு போகிறவங்களாம் எந்திரிங்க அப்படின்னு. எல்லாரும் எந்திரிச்சிருக்கிறாங்க, ஒருத்தன் மட்டும் உட்கார்ந்து இருந்திருக்கான். ஒருவேளை நம்ம சரியாக சொன்னது விளங்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லியிருக்காரு, மோட்சத்துக்கு போகிறவங்களாம் எந்திரிங்க அப்படின்னு. அவன் மட்டும் உட்கார்ந்து இருந்திருக்கான். இப்போ எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு, இப்போ நரகத்துக்கு போகிறவங்களாம் எந்திரிங்க அப்படின்னா மொதல் ஆளாக இவன் எந்திரிச்சு நின்றுருக்கான். சாமியாருக்கு ஒன்றும் புரியல. ஏண்டா எல்லாம் மோட்சம் போக ஆசைப்படுவாங்க, நீ நரகத்துக்கு போகிறது எந்திரிச்சு நிற்கிற அப்படின்னா, நீங்கள் தனியாக நிற்கிறீங்களோ, உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு தான் அப்படின்னு இருக்கு. பிரியமானவர்களே, ஏன்னா சாமியார் நின்றுக்கிட்டுல பிரசங்கம் பண்ணுறாரு. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நாம் எல்லாம் மோட்சவாசிகள். இந்த ஏன் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு சில பேரை நம்ம கேள்வி கேட்டோம்னா, ஒரு சில பேர் சொல்கிற பதில், ஒற்றுமை எங்களுக்குள்ளே இருப்பதற்காக நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு சில பேரை ஏன் சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு கேட்டாக்கா,
கல்ற தோட்டத்தில் எங்களுக்கு இடம் வேணும்ல, அதனால நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு சில பேரை கேட்டாக்கா, கிறிஸ்தவன் நான், அதனால் நான் சர்ச்சுக்கு போய் தான் ஆக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்போ வாரத்தில் முதல் நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போ நமக்கு கூட முதல் நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. ஏன் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை? எப்படி? அன்புக்குரியவர்களே, மனிதனை கடவுள் எத்தனாவது நாள் படைக்கிறாரு? 6வது நாள். அவன் படைக்கப்பட்டு அவன் தூங்கி எந்திரிச்சு அவன் பார்த்துருக்கக்கூடிய முதல் நாள் எது என்றால் அந்த 7வது நாள். கடவுளுடைய பார்வை 7, நம்மளுடைய பார்வையிலே அதுதான் முதல் நாளாக இருக்கின்றது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷனை எத்தனாவது நாள் படைக்கிறாரு? 6வது நாள். அப்போ அவனுக்கு 6வது நாள் படைக்கப்பட்டவன் கண்டிப்பாக அவனுக்கு முதல் நாள் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த 7வது நாள் தான் அவனுடைய வாழ்க்கையில் முதல் நாளாக அமைகின்றது. அதனால தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை, அந்த கிழமையில் தான் ஆண்டவருடைய உயிர்ப்பு நிகழ்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ இந்த முதல் நாளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா முதலில் பரலோக ராஜ்யத்தை தேடு, மற்றதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். அப்போ திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்கின்றீர்களோ அதுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அடக்கி வைத்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ முதலில் அவரை தேடிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொழிலில் லாபத்தை தேட ஆரம்பித்தோம்னா அந்த லாபம் கையில் நிற்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ முதலும் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு ஆயிடக்கூடாது. நம்ம முதல் இடம் யாருக்கு? முதலில். அப்போ வாரத்தில் முதலில் முதல் இடம் முதல் நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு நம்ம கொடுத்துட்டு நம்ம காரியங்களை செய்ய ஆரம்பித்தால் எல்லாமே ஆசீர்வாதமாக அமைகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இப்போ இயேசு உயிர்த்தெழுந்து விண்ணகம் போகின்ற வரை எல்லாருக்கும் தான் உயிர்த்து விட்டதை சொல்லி அவர்களை மீட்டு கொண்டே வந்தார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரிய மீட்கப்பட்டவர்களை வைப்பதற்காக ஒரு இடத்தை அவர் தேர்வு செய்தார். அந்த இடம்தான் இந்த திருச்சபை என்ற ஒரு இடமாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். சரி, மீட்கப்பட்டவர்கள் இந்த திருச்சபையில் என்ன வேலை செய்ய வேண்டும்? ஆண்டவரை போற்றுவது, ஆண்டவரை துதிப்பது. இந்த வேலைகள் செய்வது எதற்காக அப்படின்னா, இந்த மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவரை இப்பொழுது துதிக்கும் பொழுது இது பயிற்சியின் இடம். திருச்சபை என்பது ஒரு பயிற்சி கொடுக்கின்ற இடம். இப்போ நம்ம துதிச்சாதான் இதே காரியத்தை நம்ம பரலோகத்திலே துதிப்பதற்கு ஒரு முன் அடையாளம்தான் இந்த திருச்சபையாக விளங்குகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இப்போ வேதத்திலே ஒரு 3 நபர்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அதில் ஒரு நபர் யார் என்றால், நம்ம காலையில் இந்த எலியாவை குறித்த காரியங்களை சிந்தித்து பார்த்தோம். இந்த எலியாவுக்கு முன்னதாக ஒரு நபரை நாம் பார்க்க போகின்றோம். தொடக்க நூல் 5வது அதிகாரம் 21 முதல் 24. ஓகே, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்போ ஏனோக்கு எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரா? 365 ஆண்டுகள். ஆனால் எத்தனை வருஷம் கடவுளோடு நடந்தார்? 300 ஆண்டுகள். அப்போ சொச்சம் 65 வயசு வரைக்கும் எங்கே நடந்துக்கிட்டு இருந்தார்? பிரைஸ் தி லார்ட். 300 வருடம் கடவுளோடு நடந்தார். அவர் டோட்டலாக வாழ்ந்த வருஷம் 365.
அதில் 365 வருஷத்தில் 65 வருஷம் அவர் கடவுளோடு நடக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். 300 வருஷம் கடவுளோடு நடந்திருக்கிறார். இப்போ எத்தனை வயசில் அவர் மெத்துசாலாவை பெற்றெடுத்தார்? 65. பிரைஸ் தி லார்ட். அப்போ பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஏனோக்குக்கு புத்தி வந்திருக்குது, கடவுளோடு நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஏனோதானவனு வாழ்ந்திருக்கிறார். இப்போ புள்ள பிறந்திருக்கு. ஏன் அவருடைய மனமாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிரியமானவர்களே, பைபிள்லேயே அதிக வருஷம் வாழ்ந்த ஒரு மனிதன் யார் அப்படின்னா இந்த ஏனோக்குடைய பையன் மெத்துசாலா 969 வருஷம் வாழ்ந்திருக்கார். பைபிள்லேயே அதிக வாழ்நாட்களை கொண்ட ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னா யார் அப்படின்னா மெத்துசாலா. எத்தனை வருஷம்? 969 வருஷம். இப்போ அந்த மெத்துசாலா பிறக்கும் பொழுது கடவுள் ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொன்னார் ஏனோக்குக்கு. ஏன்னா இந்த ஏனோக்கு மனம் மாறி கடவுளோட 300 வருஷம் நடக்கிறதுக்கு காரணம், இந்த குழந்தை பிறக்கிறப்ப ஒரு காரியத்தை ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்தினார்? ஏனோக்குக்கு வெளிப்படுத்தினார். என்ன காரியம் அப்படின்னாக்கா, அவன் மெத்துசாலா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் போகும் பொழுது அது நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அவன் போகும் பொழுது அது நடக்கும். அதாவது அவன் உயிர் பிரியும் பொழுது இந்த உலகத்திலே ஒரு பேரழிவு ஏற்படும் என்பதுதான் இந்த மெத்துசாலாவை குறித்து ஆண்டவராகிய கடவுள் ஏனோக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் இவன் சாவறான் அப்படின்னாக்கா, அந்த சாவர நாளைக்கு அந்த நாள்லேயே ஒரு பெரிய அழிவு இந்த உலகத்துக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை உங்கள் குடும்பத்தில் பிறந்துருச்சுனாக்கா நீங்கள் எப்படி இருப்பீங்க சொல்லுங்கள். இப்போ குழந்தை பிறக்க போது முதல் நாளே கனவுல வந்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, இந்த குழந்தையுடைய ஆயுள் காலம் முடிகிறப்ப இந்த உலகத்தில் ஒரு பெரிய அழிவு இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார்னா நம்ம கடவுளோடு நடக்கணும்னு ஆசைப்படுவோமோ அப்பட மாட்டோமா? அதுதான் யாருடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா ஏனோக்குடைய வாழ்க்கையில் நடக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இவருடைய ஆயுள் காலத்தை ஆண்டவர் தள்ளி போட காரணம் என்ன அப்படின்னாக்கா, இவனுடைய காலம் முடிஞ்சிச்சுனாக்கா உலகம் முடிவுக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். அப்போ பைபிள்லேயே அதிக நாட்கள் வாழ்ந்த ஆள் யார்? 969 வருஷம் வாழ்ந்த மனிதன் மெத்துசாலா. இப்போ என்ன நடந்துச்சு? சொன்னபடியே நடந்ததா அப்படின்னாக்கா, இந்த மெத்துசாலா இறக்கிற அதே நாளில்தான் நோவா பெரிய வெள்ளப்பெருக்கு வந்து உலகத்தை அழித்து போட்ட சம்பவம் நடக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், இவன் போகும் பொழுது அது நடக்கும். அப்போ மெத்துசாலாவுக்கு 969 வருஷம் முடிந்து அவன் லைஃப் முடிகிறப்ப இந்த உலகத்திலே வெள்ளப்பெருக்கு வந்து உலக மக்கள் எல்லாரையும் வீழ்த்தி போட்டது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பிரியமானவர்களே, அப்ப இந்த மெத்துசாலாவுடைய வாழ்க்கையின் தீர்க்க தரிசனம் ஏனோக்கை 300 வருஷம் யாரோடு நடக்க செய்தது? கடவுளோடு நடக்க செய்தது. அப்ப வேதத்திலே முதலிலே உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதர் யார் அப்படின்னா ஏனோக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுகின்ற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாரு? ஏனோக்கு. அந்த பேர்லயே ஒரு வார்த்தை, நோக்கு. யாரை நோக்கினார் அவர்? ஆண்டவரை நோக்கினார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்ப நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்க ஆரம்பித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் நம் தேவன் கொடுத்து விடுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. சரி, கடவுளோட நடத்தல் என்றால் என்ன அர்த்தம்? 300 வருஷம் அவர் கடவுளோட நடந்தார்னு சொல்கிறோம். அதாவது குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு இமயமலையில் போய் தவம் இருப்பது தான் கடவுளோட நடப்பது அடையாளமா? இல்லை காட்டுக்கு போய் நான் உட்காந்து ஃபுல்லாக ஆண்டவரோடு நான் ஒன்றிக்க போகின்றேன், அதுதான் கடவுளோட நடக்கிறதா? கடவுளோட நடத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இப்போ வாசித்த அந்த வசனத்திலேயே அதுக்குரிய அர்த்தம் தெளிவாக இருக்கின்றது. அதை வாசிங்க மீண்டும் ஒரு முறை. தொடக்க நூல் 5:22 வாசிங்க. மெத்துசாலா பிறந்த பின்
அப்போ மெத்துசாலா தான் ஃபஸ்ட்டு குழந்தை அப்படி தானே? யாருக்கு? ஏனோக்குக்கு. பிறந்த பின் ஏனோக்கு 300 ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான். ஏனோக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். அப்போ காட்டில் போய் ஒரு தவம் இருந்திருந்தாக்கா புதல்வரும் புதல்வியரும் வீட்டில் எப்படி பிறந்திருப்பாங்க? பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளோடு நடந்துக்கிட்டு குடும்பத்திலையும் இருந்திருக்கிறார். அப்படி தானே அர்த்தம்? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வசனம் சொல்லு, 300 ஆண்டுகள் கடவுள் நடந்தார், ஏனோக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். அப்படின்னா வீட்டில் இருந்திருக்கிறார். வீட்டில் இருந்துக்கிட்டே கடவுளோடு நடந்திருக்கார். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளோடு நடத்தல் என்றால் எல்லாத்தையும் விட்டுட்டு என் குடும்பத்தை நம்ம கவனிக்க மாட்டேன், நான் தனியாக போய் ஆண்டவரோடு ஒன்றிக்க போகிறேன்னு சொல்லிட்டு காட்டில் போய் தவம் இருப்பதல்ல, மலையில் போய் உட்காந்து தவம் இருப்பதல்ல. குடும்பத்தில் இருந்து கொண்டே இவர் ஆண்டவரோடு நடந்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ நாம் விண்ணகம் செல்வதற்கு இந்த உலகிலே வாழும் பொழுதே நம்மளுடைய பெயர் எங்கே எழுதப்பட வேண்டுமா? விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும். அந்த அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய பேர் நம்ம டியூப் லைட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்கும் பொழுது அதில் பேர் எழுதுவோம். அந்த லைட்டு வெளிச்சமே வெளியில் வராத அளவுக்கு குடும்ப பேர் எல்லாத்தையும் எழுதி வெளிச்சம் சுத்தமாக வெளியே வராது. அது மாதிரி கல்றையில் பார்த்தா பேர் எழுதி வைப்போம். சில காரியங்கள் கல்வெட்டில் பார்த்தா நம்ம பேர் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே நம்மளுடைய பெயர் வருவது முக்கியமல்ல, அங்கே வைத்திருக்கின்ற அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த பேரை எழுத போகிறவர் யார்? ஆண்டவர் தான். ஏன்னா இப்போ என்கிட்ட ஒரு டைரி இருக்குன்னா அந்த டைரியில் எழுத போகிறது யார்? நான் தான் எழுதுவேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்களே அதில் நுழைவார்கள் என்று வேதம் சொல்கின்றது. இப்போ ஆட்டுக்குட்டியானவர் யார்? ஆண்டவர். இப்போ வாழ்வின் புஸ்தகம் யார்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அந்த சீடர்கள் பேய் ஓட்டிட்டு சந்தோஷத்தில் வந்து இயேசுகிட்ட சொல்கிறாங்க, உங்கள் பெயரால் நாங்கள் பேய் ஓட்டினோம், அதை செஞ்சோம், இப்படி செஞ்சோம், அப்படி செஞ்சோம்னோடனே ஆண்டவர் சொல்வார், தீ ஆவிகள் உங்களுக்கு அடிப்படுகின்றன என்பதை குறித்து மகிழ வேண்டாம், உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை குறித்து மகிழுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் இந்த உலகில் இருக்கும் பொழுது அமைய வேண்டும். முதலிடம் ஆண்டவருக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்போ தூங்கி எந்திரிச்சோன்னா முதலிடம் நம்ம யாருக்கு கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்கள். இப்போ முழிச்ச உடன் கண்ணு முதல்ல எதை பார்க்குதுன்னு யோசிச்சு பாருங்க. சில பேர் தலைமாட்டுக்கிட்டே செல்ஃபோன் வச்சுருப்பாங்க. முழிச்ச உடனே செல்ஃபோனில் என்ன மெசேஜ் வந்திருக்கு, உடனே இந்த கண்ணு முதல்ல செல்ஃபோனை தான் பார்க்கிறது. இந்த கை முதல்ல காலையில் அந்த செல்ஃபோனை தான் தொடுது. பிரைஸ் தி லார்ட். என் தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் முதல்ல எதை தேடுதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். முதலில் பரலோக ராஜ்யத்தை தேடுனா அந்த வாரத்தில் முதல் நாள் ஆண்டவரை தேடுறதோட கிடையாது. ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிச்சோன்னே காலில் முதலில் நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. ஒரு வீட்டுக்கார அம்மாவுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கிறார். அந்த அம்மா முன்ன பின்ன செல்ஃபோன் பற்றி பேசி பழக்கமே இல்லை. அது கிராமத்துலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு. இவர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. செல்ஃபோனை வாங்கி அங்கே கொடுத்துருக்காரு, ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. கொடுத்துட்டு சொல்லியிருக்காரு, என் நினப்பு எப்போலாம் உனக்கு வருதோ இந்த நம்பரை எடுத்து அழுத்தி காதில் வச்சா நான் பேசுவேன் அப்படின்னு இருக்கார். இவர் ஆஃபீஸு போயிட்டார். இந்த அம்மா ஒரு 10 மணிக்கு நம்ம வீட்டுக்காருக்கு ஒரு ஃபோனை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து காதில் வச்சா, நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் பிஸியாக உள்ளார் அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் இந்த அம்மா ஃபஸ்ட்டு டைம் கேட்குது. கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இன்னொருத்தியோட பிஸி ஆகிட்டானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோனை போட்டு அழுத்தி காதில் வச்சா, நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார். ஐயோ, எல்லையை விட்டே போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஃபோனை வச்சுட்டு நேராக ஆஃபீஸுக்கே கிளம்பி போயிடுச்சு. பிரியமானவர்களே, முதலிடம் இப்போ மனிதனோடு பேசுவதற்கு நேரம் இருக்கின்றது. நிறைய நேரம் மனிதனோடு பேசுவதற்கு செல்ஃபோனை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவரோடு பேசுவதற்கு எவ்வளோ நேரத்தை நம்ம கொடுக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கடவுளோடு நடத்தல் என்றால் ஜெபத்திலே நடத்தல், இறை வார்த்தையை படிப்பதின் வழியாக நடத்தல். பெங்களூரில் பிரே நடத்த போயிருந்தப்ப அங்கே நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு ஃபாதர்
காலையில் அவர் 10-11 மணிக்கு தான் சாப்பிடவே வரார். 3 நாள் அங்கே ப்ரேயர். சின்ன சாமியார் மட்டும் காலைல வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் பெரிய ஃபாதர் சீக்கிரம் சாப்பிட வரமாட்டாரா அப்படின்னு. நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு கேட்டப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன ஃபாதர் காலைல எப்பொழுதுமே லேட்டாக வரீங்களே சாப்பிட, இப்போ காலை சாப்பாடே இந்த டயத்துக்கு சாப்பிட்டா மதியம் சாப்பாடு எந்த டயத்துக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், அவர் நைட்டு 10 மணிக்கு பைபிள் படிக்க ஆரம்பிப்பாராம். 10 மணிக்கு படிக்கிற பைபிளை காலைல 5 மணி வரைக்கும் படித்து விட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் படுப்பார். விடிய விடிய இறை வார்த்தையை வாசிப்பார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இந்த பைபிள் இவ்வளோ நேரம் படிக்கிறதன் வழியாக உங்களுக்கு என்ன கிடைத்தது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், என் பங்கில் 50 பேர் பூசைக்கு வந்தால் என் கண்ணுக்கு 100 பேர் தெரியுறாங்க அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணு நொல்லையாயிடுச்சுன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? என் பங்குக்கு 50 பேர் பூசைக்கு வந்தால் என் கண்ணுக்கு 100 பேர் தெரியுறாங்கங்கிறாரு. அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் வானத்தூதரை ஆண்டவர் அனுப்புகின்றார். உதவி செய்கின்ற வானத்தூதர் நமக்கு பக்கத்திலே இருக்கிறாங்க. அந்த வானத்தூதர்களை முதற்கொண்டு என் கண்களால் நான் பார்க்கின்றேன் அப்படின்னா, ரோட்டில் கார் ஓட்டிட்டு போகிறப்ப எத்தனை இடத்துல இந்த பிசாசுகள் நின்று கொண்டு எந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்தலான்னு சொல்லி காத்து கொண்டு ட்ரை பண்ணுற அந்த பிசாசுகளை கூட என் கண்களால் நான் பார்க்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண கூப்பிட்ருக்காங்க. இவர் வீட்டில் போய் அப்படி கால் எடுத்து வச்சோடனே யாரோ ஒருத்தவர்கள் செய்வினை செய்து செம்போட உள்ள ஏவி விட்டு வச்சது, இவர் அடி எடுத்து வச்சோன்னே அந்த தரை பிளந்து உள்ளே இருக்கிற செம்பு மேலே வந்து நின்றுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு இந்த இறை வார்த்தையை வாசிப்பதின் வழியாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரோட நடத்தல் என்பது இறை வசனங்களை படிப்பது, இறை வார்த்தையை வாசிப்பது, ஜெபமாலை ஜெபிப்பது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய 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 குடும்பத்தில் இருந்து கொண்டே இதை செய்யும் பொழுது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமைகிறது. அப்போ குடும்பத்தில் இருந்து கொண்டு ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்க்கை வாழ்வது. பிரியமானவர்களே, இப்போ நடந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். 2 நாளைக்கு முன்னாடி இப்போ என் கூட வந்திருக்கிற சகோதரர் ஜோசப், அவர் பேசிக்கிட்டே வரும்பொழுது, காரை ஓட்டிக்கிட்டு வரும்பொழுது அவர் சொன்னார், ஃபாதர், கோயம்புத்தூர் பக்கத்தில் தாராபுரம் அப்படின்னு ஒரு இடம், அங்கே ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர், அவர் பேர் ஸ்டீபன். அவருக்கு 5 காய் வரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 5 காய் வரம். நேற்று கூட இங்கே இருக்கிற இயக்குனர் தந்தையிடம் இப்போ அந்த நம்பரை வைத்து நாங்கள் பேசினோம் அவர்கிட்ட. இந்த 5 காய் வரம் பெற்றவரை ஃபாதரும் இங்கே கூப்பிட்றதாக சொல்லியிருக்கின்றார். நேரடியாக நேற்று அவரிடம் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அவர்கிட்ட நாங்கள் பேசினோம். பேசி இந்த மாதிரி எங்கள் ரெட்ரீட் சென்டருக்கு வர முடியுமான்னு ஃபாதர் கேட்டார். நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்கள் ஃபாதர், நான் வருகின்றேன் அப்படின்னு. ஏன்னா அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த ரத்தம் தலையிலிருந்து வலிக்கின்றது. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரத்தம் தலையிலிருந்து 5 காய வரம் இந்த கையில் ஜெபமாலையை வச்சுக்கிட்டு அவர் இது பண்ணும்பொழுது அதுலேருந்து அப்படியே ரத்தம் வழிந்து கொண்டு இருக்கின்றது. அவங்க வீட்டில் அந்த ஆயில், பிளஸ்டட் ஆயில், அந்த மந்திரிக்கப்பட்ட எண்ணெய், அந்த எண்ணெய் பொங்கி வழிந்து கொண்டே இருக்கின்றது. 190 நாளுக்கு மேலே போகுது, இன்னும் அந்த எண்ணெய் வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட அற்புதம். 2 பங்கில் போயிருக்கிறாரு. தண்ணி டம்ளரில் கொண்டு வந்து வச்சதை ஜெபம் பண்ணி அது திராட்சை ரசமாக மாறி இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆக இந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் நம்ம திருச்சபையில் செய்து கொண்டிருக்கின்றார். அதுவும் யாரை வைத்து? ஒரு பொதுநிலையினர். உங்களைப் போல ஒரு குடும்பத்தில் அவர் ஒரு இன்ஜினியர். தமிழ்நாட்டில் 50 கோயிலுக்கு மேலே கட்டியிருக்காராம் அவர். இன்னும் அவர் இன்ஜினியராக தான் இருக்கின்றார். இருந்தாலும் வீட்டில் அவர் சொன்னார், இந்த அளவுக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன் பர்சனலாக, இந்த அளவுக்கு இந்த காயங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ அவர் சொன்னார், குருக்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் நான் ஜெபமாலை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க மறக்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபமாலையை தான் அவர் அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணுறார். ஜெபமாலையை நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க, உங்களுக்கு எல்லா கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அப்போ அவரிடம் நான் நேற்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ நாங்கள் பிரேயருக்கு செல்லுகின்ற இடங்களில் நிச்சயமாக உங்களையும் ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்த எங்களோட இணைந்து நீங்கள் பணியாற்ற வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஃபாதர், நீங்கள் எங்கே வேணாலும் கூப்பிடுங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ண போகின்ற இடத்திற்கு நானும் வருகின்றேன்.
ஆண்டவர் எனக்கு கொடுக்கின்ற செய்தியை மக்களுக்கு நான் கொடுக்கின்றேன் என்று அவர் ஒத்துக்கொண்டார். பிரியமானவர், எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு குடும்பத்தை சேர்ந்தவருக்கே இந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்னா அவர் ஆண்டவரோடு நடக்கின்ற காரணத்தினால்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆகவே எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கின்றது. நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்போ இது முதல் காரியம், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ரெண்டாவது நபர் யார் எடுத்துக்கொள்ளப்பட்டது? 2 அரசராகமம் 2:9-11. நம்ம நேற்று சிந்தித்தோம். பிரியமானவர்களே, இந்த 4 வகையான ஆசீர்வாதங்களில் 2 மடங்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, எலிசாவை நோக்கி அவர் சொன்னார், எடுத்துக்கொள்ளப்படும் முன் உனக்கு என்ன வேணுமோ கேளு, எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னாரு. இவர் மேலே எழும்பி செல்லும் பொழுது மேலேந்து இவர் அவரை பார்த்த பொழுது 2 மடங்கு ஆசீர்வாதம் இவரிடம் வந்து தங்கியது என்று பார்க்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அதே நேரத்தில் 2 அரசராகமும் 5வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதில் ஒரு காரியம், இப்போ 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட எலிசா நாமானுக்கு தொழுநோய், சிறிய நாட்டு படைத்தளபதி நாமான் தொழுநோய். இப்போ அவரை பார்க்கறதுக்கு வரார். இப்போ சிம்பிளாக இவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். எலிசா என்ன சொல்கிறாரு? யோர்தான் நதியில் போய் 7 முறை நீ மூழ்கினால் உனக்கு வியாதி சுகமாகும். இவர் போகிறாரு, கூட இருக்கிறவங்களாம் கம்பல் பண்ணி அவரை மூழ்க அடித்து கடைசியில் வியாதி சுகமாயிருது. சுகமானவுடனே அவர் 80 கிலோ வெள்ளியை, இவர் சொல்லி தானே நமக்கு அற்புதம் நடந்துருக்குது, 80 கிலோ வெள்ளியை கொண்டு போய் அவருக்கு நம்ம பரிசாக கொடுக்குன்னு சொல்லி கொண்டு வரார். அப்போ எலிசாவுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு கேகேசி, பிரைஸ் தி லார்ட், கிட்டத்தில் கொண்டு வந்தோன்னே எலிசா சொல்கிறாரு, இதுக்காகவா நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன்? இல்லை, இதெல்லாம் என்கிட்ட கொடுத்து என்னை வேறு மாதிரி ஆக்கிறாத, கொண்டுட்டு போன்ட்டார். பக்கத்தில் இதை கவனிச்சுக்கிருந்தது யார் அப்படின்னா அசிஸ்டண்ட்டு. யார்? கேகேசி. பிரைஸ் தி லார்ட். அவர் கூப்பிட்றா, இங்கே வாயா. அவர் பொழைக்க தெரியாத ஆள், அவருக்கு கொடுக்கறது கொண்டு வந்த ஏன் இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போகிற 80 கிலோவை? பிரைஸ் தி லார்ட். இப்படி கொடு நம்மகிட்ட அப்படின்னு சொல்லி வெளியில் நின்று மறைஞ்சி யார் வாங்கிடுறா? கேகேசி. வாங்கி வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு ஆள் வரார். இவருக்கு தான் 2 வாரம் இருக்குல்ல, 2 மடங்கு ஆசீர்வாதம் எலிசாவுக்கு. பிரைஸ் தி லார்ட். அவர் கேட்குறார், கேகேசி எங்கே போயிட்டு வர அப்படின்னு. நான் இங்கே தான் வெளில நிற்கிறேன் அப்படிங்கிறார். இல்லை, நான் வேணான்னு சொன்னதை எப்போ நீ வாங்கி அவன் கையிலேருந்து உன் வீட்டில் கொண்டு போய் வச்சியோ, அவனுக்கு வந்த தொழுநோய் உனக்கும் உன் வழிமுறையினருக்கும் தலைமுறையினருக்கும் வந்து சேருங்கிறார். அவன் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் அந்த தலைமுறைக்கே தொழுநோய் வரக்கூடியதாக மாறிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த கேகேசி மனுஷனை பார்த்தான், ஆசீர்வாதம் அங்கிருந்து வந்தது, ஆனால் கடவுளிடமிருந்து சாபம் வந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, எனக்கு உதவி வேணும்னா மலைகளை நோக்கி பார்க்க வேண்டும், உதவி வேணும்னா அடுத்தவங்களை நோக்கி பார்க்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அடுத்தவங்கள்டேந்து உதவி வருதுன்னு சொல்லி நம்ம நின்னோம் அப்படின்னாக்கா ஆண்டவர்டேந்து அது சாபமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா குறுக்கு வழியிலே ஒரு காரியத்தை அடுத்தவங்கள்டேந்து பெறுவதற்கு இவன் முயன்றான், கடவுளிடமிருந்து அது சாபமாக மாறிவிட்டது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், நிறையா இடங்களில் பார்த்தா இன்றைக்கி லஞ்சம், எல்லா இடத்திலும் லஞ்சம். ஒரு ஆள் ஃபோன் வந்திருக்கு, அவர் சவப்பெட்டி செய்கிற தொழில் செய்கிறவர். யாருக்காவது செத்து போயிட்டாக உடனே சவப்பெட்டி செய்கிறது தான் அவருடைய தொழில். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த சவப்பெட்டியை செஞ்சு இன்றைக்கி அர்ஜெண்ட்டாக எனக்கு தேவைப்படுது, விடிய காலைக்குள்ளே எனக்கு வந்துடணும் சவப்பெட்டி அப்படின்னு அவர் ஃபோனில் சொல்லியிருக்கார். உடனே இவர் எல்லாத்தையும் உட்காந்து செஞ்சு ஒரு வண்டியில், டாடா ஏசி வண்டியில் வச்சு கொண்டு போகிறார். போகிற வழியில் வண்டி பிரேக் டவுன். நைட்டு 1 மணி. என்ன பண்ணுறது? வண்டியை சரி பண்ணுறதா இல்லை சவப்பெட்டியை கொண்டு போய் விடியறதுக்குள்ளே சேர்க்கணுமே. சரி, நம்ம நடந்தாவது தலையை தூக்கி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த நைட்டில் நடந்து போகிறான். அந்த நேரம் பார்த்து நைட்டில் ஒரு போலீஸ் அங்கே நின்றுட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இவன்கிட்ட ஏதாவது கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருக்க ஆள். உடனே அந்த ஆள் கேட்டிருக்கான், தலையில் என்ன வச்சுருக்க அப்படின்னு. எங்கேருந்து வர?
ஒன்றும் இல்லை, புதைச்ச இடத்துல ஒரே வெக்கையாக இருந்துச்சு, அதனால் அங்கே போய் படுத்துக்கலான்னு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு இருக்கான். பிரைஸ் தி லார்ட். அந்த ஆள் மயங்கி அப்படியே கீழே பொத்துன்னு விழுந்துட்டான். பிரியமானவர்களே, சில இடங்களிலே சமாளிக்க வேண்டிய காரியங்கள் இப்படியாக இருக்கின்றது. ஆனால் வேதத்திலே நம்ம பார்க்கின்றோம், மனிதனிடமிருந்து ஏதாவது உதவி கிடைக்க வேண்டும் என்று தவறான முறையிலே அணுகும் பொழுது அங்கே பனிஷ்மெண்ட் ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது இரண்டாவது. மூன்றாவதாக ஆண்டவர் திருத்துதர் பணி 1:9, திருத்துதர் பணி 1:9, இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்போ ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அவருக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டது எலிசாவுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது உலகிற்கே ஆசீர்வாதமாக அமைகின்றது. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அவருக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டது எலிசாவுக்கு ஆசீர்வாதம். இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டது விண்ணகம் செல்வது உலகில் இருக்கிற எல்லாருக்குமே ஆசீர்வாதம். எப்படி? இயேசு எடுத்துக்கொள்ளப்படுவது எல்லா உலகத்தாருக்கே ஆசீர்வாதம். எப்படி? யோவான் 16:7 வாசிங்க. யோவான் 16:7. நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு விண்ணகம் போனால் நீங்கள் பயனடைவீர்கள் எல்லாரும். தூய ஆவியானவர் நான் போனால் தான் உங்களிடையே வருவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ விண்ணேற்பு பெருவிழா முடிந்தால் அடுத்து நம்ம பெந்தகோஸ்து பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். அப்போ நான் போனால் தான் ஆவியானவர் உங்களிடையே வருவார். அப்போ இயேசு எடுத்துக்கொள்ளப்படுவது எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக அமைகின்றது. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அவருக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டது பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துக்கின்ற எலிசாவுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆனால் இயேசு எடுத்துக்கொள்ளப்படுவது உலகில் இருக்கின்ற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக அமைகின்றது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இப்போ இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதுதான் திருச்சபை நமக்கு கொடுக்கின்ற ஒரு போதனையாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே 50-50 தான். 2 பெண்கள் திருகையில் மாவரைப்பார்கள். ஒருவள் எடுத்துக்கொள்ளப்படுவாள், மற்றவள் விடப்படுவாள். 2 பேர் வயலில் வேலை செய்வாங்க. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். 10 கன்னியர்கள், 5 பேர் உள்ளே போகிறாங்க, 5 பேர் விடப்படுகின்றார்கள். 50-50. பிரைஸ் தி லார்ட். 50% பாஸு, 50% ஃபெயிலு. அப்போ எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்க போகின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது எடுத்துக்கொள்ளப்படுகின்ற லிஸ்ட்டில் நம்ம வரப்போகிறோமா, விடப்பட போகின்ற லிஸ்ட்டில் நம்ம இருக்க போகிறோமான்னு யோசித்து இந்த உலகில் இருக்கும் பொழுதே ஏனோக்கை போல கடவுளோடு நடக்க நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ கடவுளோடு நடந்தால் ஏனோக்கை போல ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற லிஸ்ட்டில் நம்மளுடைய பெயர் நிச்சயமாக இடம்பெறும். அப்போ இந்த உலகில் வாழும் பொழுதே நம்மளுடைய பெயர் விண்ணகத்திலே எழுதப்படக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இந்த மண்ணகத்திலே அமைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. மரியே வாழ்க. 2 பேர் படமாக போயிருக்கான். ஒருத்தன் வெத்தலை சீவலை போட்டுக்கிட்டு எங்கே துப்புறதுன்னு தெரியல, சைடில் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இவன்கிட்ட கேட்டிருக்கான் பக்கத்தில் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த வெத்தலை சீவை எச்சை எங்கே துப்புறது? அதுக்கு அவன் ஒரு ஐடியா சொல்லியிருக்கான். இந்த பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான்ல, அவன் பாக்கெட்டில் துப்பு அப்படின்னு. அவன் திட்ட மாட்டானா?
அரை மணி நேரமாக உன் பாக்கெட்டில் துப்பிக்கிட்டு இருக்க, நீ என்ன திட்டினியா அப்படின்னு இருக்கான். அப்போ தான் பார்த்தாக்கா அப்போ தான் தெரியுது இவன் இங்கே உட்காந்து இவன் பாக்கெட்டில் துப்பிக்கி இருந்திருக்கான். பிரியமானவர்களே, சுயநலம் மனிதனுக்குள்ளே இருக்கின்றது. அடுத்தவர்கள் நலனில் அக்கறை இல்லாதவர்கள் தான் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் சுயநலவாதிகள் எங்கே செல்ல முடியாது என்று வேதம் சொல்கின்றது என்றால், திருவெளிப்பாட்டில் பார்க்கின்றோம், சுயநலவாதிகள் மோட்சத்திற்குள்ளே நுழைய முடியாது என்று சொல்கின்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் அந்த சுயநலம் நமக்குள்ளே இருக்கிறது போகிறதுக்காக தான் அந்த இறந்தவர்கள் திருப்பலியில் நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோம்? கல்ற திருநாளில் நம்ம இறந்தவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏன்? எனக்காக ஜெபித்தால் சுயநலம். ஆனால் இறந்து போன பிறருக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் நான் ஜெபித்தால் அது பிறநலம். அப்போ அந்த பிறநல காரியத்தை நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே செய்ய 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 அந்த சுயநலத்திலிருந்து என்னை முழுமையாக மாற்றிக்கொண்டு இந்த உலகில் இருக்கும் பொழுதே மோட்சம் செல்ல என்னை தகுதியாக்கி கொள்கின்ற ஒரு செயல்பாடுகளில் ஒன்றுதான் இந்த இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, ஆகவே இந்த மோட்சம் செல்லுகின்ற விண்ணகவாசிகள் நாம் இந்த மண்ணகத்தில் இருக்கும் பொழுதே நாம் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் இயேசு மறைமுகமாக பல காரியங்களை சொல்கின்றார். ஒரு பெண்ணிடம் 10 திராக்மாக்கள், அதில் 1 காணா போயிடுச்சுன்னா வீடு முழுக்க தேடி கண்டுபிடிச்சிட்றா. 10 வெள்ளிக்காசு 1 கிடச்சிருது, ஊரே கூப்பிட்டு விருந்து வைத்தாலாம். பிரைஸ் தி லார்ட். இப்போ யாருக்காவது காணா போன அனுபவம் கிடைக்கிது இருக்கா உங்களுக்கு? தோடு அல்லது பர்ஸு காணா போய் மீண்டும் கிடைத்த அனுபவம் யாருக்காவது கை தூங்க. ஓகே, உங்களுக்கு என்ன காணா போணுச்சு? பர்ஸு காணா போய் எத்தனை நாளில் கிடச்சிச்சு? 2 மாதமா? சரி, கிடைத்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் விருந்து வச்சிங்களா? வைக்கல. அட்லீஸ்ட் சாக்லேட் இல்லை, எது கொடுக்குறோம் நாங்கள்? பிரைஸ் தி லார்ட். ஆனால் பைபிளில் பார்க்கின்றோம், ஒரு பெண்ணிடம் 10 வெள்ளிக்காசில் 1 காணா போயிடுச்சான். காணா போனதை கண்டுபிடிக்கிறதுக்கு வீடு முழுக்க தேடினாலாம், கிடைச்சிருச்சான். கிடைத்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு ஊரை கூப்பிட்டு விருந்து வைத்தாலாம். ஏன்? அவங்களாம் தேடுறதுக்கு உதவி செஞ்சாதான் பைபிளில் வசனம் இருக்கா? ஊருக்காரங்களாம் தேடினாங்களா? நீ ஒரு பக்கம் தேடு, நான் ஒரு பக்கம் தேடலையே. இந்த அம்மாவே ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிச்சிருக்குது. கண்டுபிடித்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு ஊரை கூப்பிட்டு விருந்து வச்சிருக்கு. இந்த அம்மா செஞ்சது சரியா தவறா? மகிழ்ச்சியை வெளிப்படுத்த அந்த அம்மா வெளிப்படுத்திருக்கலாமே, சாக்லேட் கொடுத்து. பிரைஸ் தி லார்ட். இந்த அம்மா செஞ்சது கரெக்டா தவறா? பிரியமானவர்களே, அவங்களுடைய வரலாற்று பின்னணி நமக்கு தெரிய வேண்டும். யூதர்களுக்கு பெரும்பாலும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணுறப்ப அந்த கணவனாக வரப்போகின்றவன் 10 வெள்ளிக்காசை கோர்த்து மனைவியாக வரப்போகின்றவள் கழுத்தில் கட்டி விடுவான். கல்யாணத்தப்போ தான் நம்ம செயலெல்லாம் தாலி கட்டுறாங்க. ஆனால் அவன் நிச்சயதார்த்தத்தின் பொழுதே 10 வெள்ளிக்காசை கோர்த்து கழுத்தில் கட்டிடுவான். இப்போ 3 மாதம் கல்யாணத்துக்கு கேப் இருக்குனாக்கா இந்த 10 வெள்ளிக்காசையும் அந்த பொண்ணு 3 மாதம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். ஏதாவது ஒரு காசு மிஸ் ஆனாலும் அவள் வாழ்க்கையில் மணவாளனை இழந்து விடுவாள். கடைசி வரைக்கும் அந்த ஊரில் கல்யாணம் ஆகாமலே வாழவெட்டியாக இருப்பாள். அவளை பொறுத்த வரைக்கும் அது வாழ்க்கை பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவர் பதஷ்டத்தில், ஐயோ எனக்கு கிடைக்க போகின்ற வாழ்க்கை கிடைக்காம போயிருமோங்கிற ஒரு ஆதங்கத்தில் சுற்றி எல்லா இடத்துலையும் தேடி அந்த காசை கண்டுபிடித்தவுடன் இழந்து போக இருந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்து விட்டது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மனம் மாறும் ஒரு பாவியை குறித்து மோட்சத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுது. அப்போ இழந்து போக இருக்கிற ஒரு வாழ்க்கையை அந்த பாவி மனம் மாறிவிட்டால் எப்படி அவன் பெற்றுக்கொள்கின்றானோ அதே போல இந்த பெண்ணும் இழந்து போக இருக்கிற வாழ்க்கையை பெற்றுக்கொள்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இது அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். மணவாளன் நமக்கு யாரு? இயேசு. மணவாட்டிகள் நாம. இப்போ நமக்கும் அவருக்கும் என்ன நடந்திருக்குன்னு நேற்று சொன்னேன், நிச்சயதார்த்தம் தானே நடந்திருக்குது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நிச்சயதார்த்தத்தில் 10 கட்டளைகளை 10 வெள்ளிக்காசுக்கு ஒப்பாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார்.
பிரைஸ் தி லார்ட். அவளாவது ஒன்றை மிஸ் பண்ணான். நம்ம இந்த 10 கட்டளையில் எத்தனைக்கு விரோதமாக நம்ம பாவம் செஞ்சுருக்கிறோங்கிறத யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அந்த 10 கட்டளையில் எத்தனை கட்டளை மீறி இருந்தாலும் நல்ல பாவசிங்கித்தனம் செய்து நம் உள்ளத்தை பரிசுத்தமாக எப்பொழுதும் வைத்து கொண்டே ஆண்டவரோடு நடக்கிறப்ப மணவாளன் வரும் பொழுது அவர் நம்மை கைப்பிடித்து கொண்டு அந்த மோட்சத்தில் வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆகவே இந்த ஒரு சிந்தனையை இந்த நாளிலே மனதிலே இருத்தி இப்பொழுது நாம் இந்த ஆராதனைக்குள் கடந்து செல்ல இருக்கின்றோம். இந்த குணமளிக்கக்கூடிய ஆராதனையிலே ஆண்டவர் நம்மை அபரிவிதமாக இந்த சிலுவையின் அபிஷேகத்தால் நிரப்ப நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. மரியே வாழ்க. எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா, எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா. உபத்திரமோ வியாகுலமோ பட்டினியோ துன்பமோ, உபத்திரமோ வியாகுலமோ பட்டினியோ துன்பமோ, உங்க அன்பை பிரிக்க முடியுமா இசையா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா இசையா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா, எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா. வேதனையோ சோதனையோ வெறுக்கும் இந்த மனிதர்கள் உங்க அன்பை பிரிக்க முடியாது. வேதனையோ சோதனையோ வெறுக்கும் இந்த மனிதர்களும், வேதனையோ சோதனையோ வெறுக்கும் இந்த மனிதர்களும் உங்க அன்பை பிரிக்க முடியுமா இசையா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா இசையா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா, எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா. பட்டயமோ நிர்வாணமோ நாசமோச நேரங்களும், பட்டயமோ நிர்வாணமோ நாசமோச நேரங்களும் உங்க அன்பை பிரிக்க முடியுமா இசையா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா இசையா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா, எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா. அனைவரும் முழங்கால் படியிட்டு நம்மை முழுமையாக தேவனுடைய பிரசன்னத்திலே அர்ப்பணிப்போம்.